இந்த காரை தான் நாங்கள் விற்க போகிறோம். இன்டீரியல் பாருங்க, உள் இன்டீரியல் வந்து இன்னொரு கிளீனாக இருக்குன்னு சொல்லி ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023 61,352 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்கு. குறிப்பாக வந்து ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் வந்து விற்பனைக்காக வந்து உண்மை காத்தடிக்கிற பம் மற்ற அந்த குழு மற்றும் ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு டாக்டர் பாவிச்ச காரணம் வந்து விற்பனைக்காக வந்துருக்கு. அப்போ அந்த இங்கே வாங்க புஷ் ஸ்டார்ட். இந்த ஹெட்லைட்டை பாருங்க, ஹெட்லைட் வந்து என்ன க்ளீனாக இருக்குன்ட்டு உப்பு கூட வந்து கையில் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஓனரோட வந்து இது ஏசி அப்படியே எங்களுக்கு மயக்கு அப்படி ஒரு ஏசி ஆசையாக அப்படி போட மேலே அப்படி மேலே சைட்டுக்கு ஃபுல்லாக பாருங்க வள்ளி அடிச்சு வள்ளி கொடுத்துருவோம் வேற லெவலில். இந்த கார் வந்துட்டு ரெடி கேஷில் நிற்கிது. நீங்கள் விரும்பினா வந்துட்டு லீசிங்காகவும் பெற்றுக்கொள்ளலாம், ரெடி கேஷாகவும் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி ஒரிஜினலாக இருக்குது. இங்கே போய் நீட்டாக இருக்குது. என்ன நீட்டுன்னு வந்துட்டு டாக்டர் பாவிச்ச கார் வந்து இந்த கார் பாருங்க. இன்ஜின் பழங்கள் வந்து என்ன நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. நீட்டாக இருக்குது, கம்பி இல்லாமல் அப்படி புதுசாக இருக்குது. இங்கே பாருங்க, உங்களோட திருப்திக்கு வந்து நீங்கள் மெக்கானிக் கூட்டிட்டு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், என்னென்றாலும் செஞ்சு பாருங்க. அது வந்துட்டு உங்களோட விருப்பம். அனைவருக்கும் வணக்கம். நான் விதுஷன், நான் சுக்கு. ஓகே, இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் வந்துட்டு சுக்குவாகல்ட சித்தி விட்டு முன் காணிக்காம நிற்கிறோம். உண்மைக்கு வந்து இன்றைய தினம் இந்த காணொலியில் வந்து நீங்கள் என்ன விஷயம் பார்க்க போறீங்க சொன்னா, இப்படி ஒரு இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக தெரியும் அது என்ன விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னன்னு சொன்னால் இப்படி ஒரு இடத்துல விட்டு நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்சிருக்கும். ஏதோ ஒன்று செய்ய போகிறாங்க. இன்றைய தினமே வந்துட்டு ஒரு கார் தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. நாங்கள் இதுவரைக்கும் போட்ட கார்கள் எல்லாமே வந்து விற்று முடிஞ்சுதுன்னு. அதே மாதிரி இன்றைக்கு வந்து புதுசாக வந்து வந்திருக்கு. அதுவுமே வந்து கடைசியாக வந்த மாடலில் வந்து ஒரு கார் ஒன்று வந்திருக்கு. உண்மைக்கு வந்துட்டு காரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே மயங்கி போடுவீங்க, என்ன மயங்கி போடுவீங்க அப்படி ஒரு புது கார் வந்து இன்றைய தினம் விற்பனைக்காக வந்திருக்கு. அதை தான் வந்து நீங்களுமே பார்க்க போகிறீங்க. புதுசுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புதுசாக எடுக்கிறேன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு கனவாக தான் இருக்குன்னு சொன்னால் அந்த விலையெல்லாம் நிற்கிது புது கார்கள். இதே மாதிரி கார்லாம் எடுக்க போனால் 1.5 கோடி வேணும், அப்படியான காசு தான் தேவை. இதெல்லாம் நோமலான ஒரு விலைக்கு தான் வந்து வந்துருக்குது. அப்போ அதை தான் நாங்கள் சொல்கிறாங்க குறைந்த விலையில் வந்து வந்திருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி வந்து மிக குறைந்த ஒரு விலையில் தான் வந்து இந்த கார் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. அந்த காரை தான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க. அதுவுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் ஒரு டாக்டர் பாவிச்ச கார் தான் வந்து விற்பனைக்காக வந்துருக்கு. அப்போ அந்த காரை தான் இன்றைய தினம் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி காட்டி ஒரு வீடியோ வந்து பதிவு செய்யப்போம். அதை தான் நீங்களுமே பார்க்க போகிறீங்க. சொல்லி அந்த வீடியோ பாருங்க. வீடியோ போகிறாக்க ஒன்று சேனல்காரன் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்து சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோலாம் வந்து உடனுக்குடனே வந்து வரும். இப்போ நாங்கள் கார் எப்படின்னு சொல்லி பார்க்கலாமே. டொயாட்டோ விக்ஸ் கார் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஓனர், அதுவும் ஒரு டாக்டர் பாவிச்சது, குறைஞ்ச ஒரு மைலேஜ், அதாவது வந்து 61,000 கிலோமீட்டர் ஓடின தான் வந்து விற்பனைக்காக வந்து. இப்போ நாங்கள் கணக்கு காய்ச்சி கொள்ளாமல் உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, முன்னுக்கு வந்து பார்த்தா தெரியும் அப்படியே வேறு லெவலில் ஒரு வெள்ளையை நான் வந்து விழுங்கி கொண்டிருக்கேன். உண்மைக்கு வந்து இந்த காரை தான் நாங்கள் விற்க போகிறோம். விக்ஸ்ன்றது கடைசியாக வந்து கே நம்பரில் வந்தது. அதுக்கு பிறகு வந்து வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து இன்றைக்கு தான் தெரியும் எம் நம்பர்லேயுமே வந்து வந்திருக்கேன். அதாவது வந்து சிபிஎம் நம்பர் 2018 2023. அதாவது வந்து மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2018, ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023. 2023 சொன்னால் வந்து ஒரு 3 வருஷம் தான் அந்த காருன்னு. இந்த கார் வந்து ஒரு 3 வருஷம் தான் வந்து கையில் வந்து, அதாவது கடைசி மாதம் தான், அதாவது 2023 9ஆம் மாதம் ஏதோ தான் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்துங்க. இல்லாட்டி 2018 தான் 9ஆம் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்தோம். அது படிக்கிறதுக்கு சம்திங் தெரியலை இந்த வடிவா. அப்போ வந்து நல்ல ஒரு கார் வந்து இன்றைய தினம் விற்பனைக்காக வந்திருக்கு. அதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம். எல்லாருமே வந்து விரும்பி கேட்குறது வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் இருக்கிறது தான் வந்து பிடிக்குமான்னு சொல்லி. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பிடிச்சது ஃபர்ஸ்ட் ஓனர் தானே. என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் ஓனர் தான் ஒரு கை வந்து பாவிச்சது. சில இடங்களில் இருக்கும் 2-3 ஓனர் 2 ஏக்கில் கை கார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் கார் உண்மைக்கு வந்து மிக குறைந்த ஒரு விலையில் தான் வந்து விற்பனைக்காக வந்திருக்கு. அது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் வந்து விற்பனைக்காக வந்துருக்குது. உண்மைக்குமே இதே மாதிரி கார் வந்து நீங்கள் எங்கே தேடினாலுமே வந்து கிடைக்காது. நல்ல ஒரு விலை. சுக்கு பிடிச்சிருக்கும் இந்த கார். இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எடுக்கிற இந்த கார் எடுப்பேன். இந்த கார் தான் எடுப்பேன். என்ன கார் எடுக்கிறேன்? பார்த்தீங்களா, இந்த கார் தான் சுக்குமே எடுப்பானா. உண்மைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு கவர்ச்சியான கார். அதாவது வந்து கூடுதலாக வந்து பார்த்துருப்பீங்க வெட்டிங் ஹேருக்கெல்லாம் கொண்டு வருவாங்க. வெட்டிங்களுக்கு வந்து இந்த காரில் போய் கூட பொலிஸ் பிடிக்க மாட்டேன். ஒரு டாக்டர் இல்லாட்டி ஒரு லோயர் அப்படியான போகிற கார். அது கூடுதலாக வந்து வெட்டிங்களுக்கு வந்துட்டு பொம்பளை மாப்பிள்ளையை வந்து ஏற்றிட்டு போவாங்க. நம்ம 1000 சிசியாக நான் ஓடிக்கொண்டு போய்க்குள்ள மெதுவாக தான் ஊந்து கொண்டு போகும், ஸ்மூத்தாக தான் போகும். அதோட வந்துட்டு உள் இன்டீரியர் இல்லாமல் தான் அவ்வளோ நீட்டாக இருக்குது எனக்கு. அதோட வந்து பார்த்தா தெரியும், இங்கே பாருங்க முன்னுக்கே வந்து பார்த்தா தெரியும் ஹெட்லைட்டை பாருங்க. இந்த ஹெட்லைட்டை பார்க்கல, இந்த ஹெட்லைட்டை கொண்டு வந்து காட்டுங்க.
இந்த ஹெட்லைட் பாருங்க, ஹெட்லைட் வந்து என்ன க்ளீனாக இருக்குன்ட்டு. அதோட வந்துட்டு இஞ்சால பார்த்தா இஞ்சால பொக்லாம் இருக்கு, இஞ்சி பாருங்க பொக்லாம் இருக்கு. அப்புறம் வந்து முன் பவரை பாருங்க, இந்த முன் பவரை பார்க்கல ஏதாச்சும் ஒரு கிறுக்கல் ஏதாச்சும் இருக்குன்னு பாருங்க. CBM நம்பர். மற்ற வந்து முன்னுக்கு பார்த்து தெரியும் என்ன மாதிரி சோடிச்சிருக்கணும்னு சொல்லிப்பாங்க. உண்மைக்கு வந்து எல்லாருக்குமே இந்த வெள்ளிகள் போட்டுனா ஒரு வித்தியாசம் எடுத்து காட்டுமே. அதே மாதிரி இந்த காரக்கிட்ட வந்து காட்டுங்க. இங்கே இந்த சைட்டுக்கு ஃபுல்லாக பாருங்க வெள்ளி கொடுத்துருவோம், வேற லெவலில் இருக்குது. உண்மைக்குமே ஹெட்லைட்டை பார்த்தா தெரியும், ஹெட்லைட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு கீரல் காட்ட மாட்டீங்க, அவ்வளோ நீட்டாக தான் வந்து பார்ப்பீங்க. முன்பக்கமே மினுங்குது, இப்போ உள்ளுக்கு பார்த்தா சும்மா ஜொலிக்கும். மற்றது இங்கால் பார்க்க ஹெட்லைட்டுமே பாருங்க, இங்கால் பார்க்க ஹெட்லைட்டுமே வந்து ஒரு சின்ன குறை காட்ட மாட்டீங்க, இன்னும் நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. உண்மைக்கு ரெண்டுமே ஒற்றை மாதிரி வந்து வேற லெவலில் நீட்டாக இருக்குது. அதோட பொக்குலாந்துலேருந்து எல்லாம் பேர் நாங்கள் படிப்படியாக வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவேன். உண்மைக்கு இப்போ காரை பார்த்துருப்பீங்க. உண்மைக்கு வந்து இந்த கார் வந்து குடிப்பாங்க நிற்கிறதா ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையிலேருந்து இப்போ காணிக்குது. இந்த காரை நீங்கள் வாங்கணுமாக இருந்தால் விதுசனோட தொடர்பு கொள்ளுங்க. ஏன்னா நல்ல ஒரு விலையில் அமர்த்தி கொடுக்கலாம். ஏன்னா நல்ல விலையில் வந்து அமைச்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மைக்கு வந்து இந்த காரை வேணுமோ தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து 074 190 1852 இலக்கத்தை தொடர்பு கொண்டு இந்த காரை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நாங்கள் காரை சுற்றி பார்த்துட்டு உள்ள போவோமே. அங்கே பாருங்க சைட் கண்ணாடியை பாருங்க. சைட் கண்ணாடிக்குமே வந்துட்டு வள்ளி கொடுத்து விட கஞ்சி வாங்க, வள்ளியால் ஜொலிக்க வச்சு கிடக்கேண்ணே. அது கைப்பிடிக்குமே வந்து வள்ளி கொடுத்துருக்கேன். இங்கே கைப்பிடி மாதிரி பச்சை ஒன்று இங்கே வாங்க, இதில் பச்சை ஒன்று அடிச்சிருக்கு. இங்கே பச்சை அடிச்சிங்கன்னா மற்ற வந்து உண்மைக்கு சைட் வளங்கள்லாம் பார்க்க ஒரு சின்ன கீரல் காட்ட மாட்டீங்க. மற்ற வந்துட்டு 4 டயர்களுமே வந்து புதிதாக வந்து போட்டிருக்கீங்கன்னா 4 டயர்களும் போட்டிருக்கும் புதுசாக. மற்ற வந்துட்டு சர்வீஸ் ரெக்கார்ட்லேருந்து எல்லா புக்குமே வந்து கையில் இருக்குது. உண்மைக்கு வந்துட்டு 61,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க வீல் கப்புகளை பாருங்க, கிட்ட வாங்க வீல் கப்புகளை. இது வந்துட்டு உண்மைக்கு அந்த இது அடிக்க தேவையில்லை டைட்டர், அது சும்மா சேஃப்டிக்காண்டி அடிச்சு விட்டு மற்ற லோக்கலேருந்து எல்லாம் அப்படி நீட்டாக இருக்குது. டயரை காட்டும் கொஞ்சம் புதுசு, ஒரு இதுவும் இல்லை, தேகலும் இல்லை. டயரை பாருங்க, டயர் இல்லாமல் வந்து வேறு லெவல். உண்மைக்கு வந்து இதே மாதிரி கார் வந்து இங்கே கிடைக்காது. உண்மைக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு வரவங்க இருப்பாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு உண்மைக்கு வந்து இதே மாதிரி ஒரு குறைஞ்ச விலையில் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. அதை விட ஒரு கார் விலை கூடவா இருந்தாலும் எங்கள்கிட்ட நிற்கிற கார்ன்ற ஒரு ஒரிஜினல் வளத்தோட வந்து உடமை இருக்காது. மற்ற இடங்களில் பெயிண்ட்டுகள் அடிச்சிருப்பாங்க, பேஸ்ட்டுகள் வச்சுருப்பாங்க. அப்படி வந்துட்டு நாங்கள் அப்படியான ஒரு வேலையுமே செய்கிறதில்ல. எடுத்தால் புது கார் மாதிரி தான் கொடுக்குறோம். நாங்கள் அப்படியான கார் தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த கார் எடுக்கிறாள் ஒரு அதிர்ஷ்டசாலி. அது உங்கள்கிட்ட எடுத்தால் இன்னும் அதிர்ஷ்டசாலி. உண்மைக்கு வந்து ரிவர்ஸ் கேமராலேருந்து எல்லாமே வந்து இருக்குது. இப்போ நாங்கள் பின்பக்கம் ஒரு 2 பார்ப்போமே. வா இங்கே பாருங்க, இங்கே இது வந்துட்டு ரிமோட் மாதிரி தான் இங்கே பாருங்க. விட்டுட்டு தம்பி போடா மேலே அப்படி மேலே போகிறான் படிக்கன். சொக்கச்சோரெல்லாம் வந்து அப்படி 100க்கு 100 வீதம் ஓகேயா இருக்குது. மறைஞ்ச இந்த சைட் வளங்களை பாருங்க. உண்மையாக பெயிண்டில் அடிச்சு நான் சொல்கிறேன்னா இந்த சைட்டுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு வித்தியாசம் தெரியும். மற்ற வந்து பிரேக் லைட்டை பாருங்க, பிரேக் லைட் வந்துட்டு என்ன ஒரு க்ளீனாக இருக்குது. மற்ற வந்து இது கடைசியாக வந்த மாடலான 2023 வந்துட்டு எக்ஸ்ட்ரா வீல் வந்து வராது. என்ன 2023 கடைசி ஆப்ஷன், அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வீல் வராது. இங்கே உள்ளே பாருங்க, டிக்கி பக்கத்தை பாருங்க. இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு காப்பெட் ஒன்று மேலே போட்டுருக்கோம், சேஃப்டியாக இருக்கட்டுமெண்டு. அதோட வந்துட்டு உள்ளே பாருங்க இப்படி இருக்குமெண்டு. இங்கே உள்ளுக்கு பாருங்க, உள்ளுக்கு வந்துட்டு இந்த பம், அதாவது காற்றடிக்கிற பம், மற்ற அந்த குழு, மற்ற வந்துட்டு இதுக்கு என்ன பேருன்னா அந்த ஜக் கலட்டுறது பூட்டுறதுன்னு சொல்லியிருக்கு. உண்மைக்கு வந்து ஒரிஜினல் இங்கே பாருங்க, ஒரிஜினல் பேஸ்ட்டோட வந்து இருக்குது. கிட்ட கொண்டு காட்டுங்க. இங்கே ஒரிஜினல் பேஸ்ட்டோட வந்துருக்கு. உண்மைக்குமே வேறு லெவலில் இதே மாதிரி கார் வந்து எங்கே வேணாலும் கிடைக்காது. இங்கே வாங்க, ஒரிஜினல் வளத்தோட ஒரிஜினல் கார். இதே மாதிரி கார் நீங்கள் எங்கே வேணாலும் எடுக்க மாட்டீங்க. பின்னுக்கு மேலே லைட் இருக்குண்ணே, இங்கே பின்னுக்கு லைட் இருக்குது. அப்புறம் வந்து நாங்கள் இதை மூடுவோம். இங்கே வாங்க தம்பி, உள்ள கூட நீங்க போய் நல்ல ஒரு கேமரா கொடுத்துக்கூடாது. பிரேக் லைட்டை பார்த்தா பிரேக் லைட்டில் வந்து ஒரு கீரல் இல்லை. மற்ற கண்ணாடியில் பாருங்கள், கண்ணாடியில் ஏதாச்சும் கீரல் இருக்கும், ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் வந்து டஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி காரில் வந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இன்றைக்கு வருடங்கள் சொன்னால் அந்த எலோவில் எல்லாம் அந்த வீல் கப்பலெல்லாம் கீறுபாடு இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து கழுவி பாவிச்சது. இங்கே பாருங்க, அப்படி ஒரிஜினலாக இருக்குது. பிறகு இங்கே போய் நீட்டாக இருக்குது. என்ன நீட்டான்னு பாருங்க. டயராக பாருங்க கொஞ்சம் ரைட். இதெல்லாம் வந்து ஓரளவு கைப்படிக்கலாம் கொடுத்துக்கூடாது. அப்படி எங்கால வந்தால் தெரியும். எங்காலையுமே வந்துட்டு ஓகே. இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு அடிச்சிருக்கு பாருங்க. டாக்டர்கிட்ட பட்ச் ஒன்று நீங்கள் கிட்ட வந்தால் தெரியும். இங்கே வாங்க, நம்பிக்கை இல்லாத நீங்கள் பாருங்க. டாக்டர்கிட்ட பட்ச், அதாவது வந்துட்டு டாக்டர் பாவிச்ச கார் வந்து இந்த கார் கண்ணாடியிலேயும் சரி தான், என்னத்துலேருந்து ஒரு கீழல் காட்டினீங்கன்னு சொன்னால் நான் இதில் வச்சு 1 லட்சம் தரலாம். சுக்கு கண்ணாடியில் ஒரு கீழல் காட்டினா இதில் வச்சு 1 லட்சம் உனக்கு காட்டு.
காட்டு ஏறி இருந்தேன்னா காட்டு இதில் காட்டிலாது காட்டு அதான் சொல்ல துணிச்சல் 1 லட்சம் மட்டும் யோசிச்சு வேறு அப்படின்னு சின்ன ஒரு கீழே காட்டுவா முன் பக்கம் அங்கே இருந்தாலும் 50,000 ஒன்றுமே இல்லை சொன்ன அடிப்பேன் இல்லை நான் அப்படி இல்லை ஒன்றுமே சரி அப்போ நாங்கள் இப்போ உள்ளே மொத்தம் இந்த பார்ப்போமே ஓகே இங்கே வாங்க தம்பி வா அப்படியே வா இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் காரை இங்கே கொண்டு வாங்க அப்படியே இங்கே பாருங்க இப்போ நாங்கள் வந்துட்டு காரை இடத்துல இருந்து பார்ப்போமே இன்டீரியல் எப்படி இருக்கேன்டா இங்கே பா சத்தமே இல்லைடாப்பா ஜொலிக்குது இங்கே பாருங்க உள் இன்டீரியலில் பாருங்க உள் இன்டீரியல் வந்து இன்னொரு க்ளீனாக இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்க இன்டீரியலில் ஒரு கீறல் காட்ட மாட்டீங்க அப்படி தான் வந்து இருக்குது உண்மைக்குமே வந்து இங்கே பாருங்க சீட் வளங்களை பார்த்தா தெரியும் சீட் வளங்களை பாருங்க இப்படி இருக்கண்டு இங்கே சீட் வளங்களை பாருங்க சீட் வளங்கள் வந்துட்டு என்ன க்ளீனாக இருக்குண்டு ஒரிஜினல் சீட்டோட வந்துட்டு இருக்குது அதோட வந்துட்டு காப்பெட் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே பாருங்க காப்பெட்டை பாருங்க இங்கே ஒன்று போட்டிருக்கு அதுக்கு கீழே இன்னும் ஒன்று போட்டிருக்கு இங்கே இது வந்து ஒரிஜினல் லொக்கோட இருக்குது இப்போ இந்த காப்பெட் ஒரிஜினல் லொக்கோட இருக்குது மற்ற வந்துட்டு புஸ்டார்ட் இங்கே பாருங்க புஸ்டார்ட் மற்ற வந்துட்டு இங்கே பாருங்க ஏசியல்ல இருந்து மற்ற வந்து இங்கே இது வந்து ட்ரெக் மாறைக்கு வந்துட்டு அலாம் அடிக்கும் இது வந்துட்டு ஓட்டோவாக வந்து லைட்டு பத்தும் மற்ற வந்துட்டு ஸ்டேரிங் பக்கங்களை பார்த்தா தெரியும் ஸ்டேரிங் பக்கங்களை எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க மற்றது வந்துட்டு மேலேயுமே பாருங்க இப்படி நீட்டாக இருக்குன்னு மேலுக்கு வந்து டொயாட்டோண்ட ஒரு பட்ச் ஒன்று வச்சுருக்குது மற்றது மேல் வளங்களை பார்க்க தெரியும் மேல் வளங்களை பாருங்க மேலே ஒரு ஊற்ற காட்ட மாட்டீங்க இங்கே பாருங்க எங்கள் தம்பியுமே வந்து அந்த தம்பி தான் வந்து வீடியோ எடுத்து விட வந்தவன் மற்ற மேல் லைட்டுகள் வேலை செய்வோம் யோசிப்பீங்க இங்கே இந்த லைட் வேலை செய்யுது அதோட வந்துட்டு இந்த லைட்டுமே வந்து வேலை செய்யுது மற்ற இதில் எல்லாம் கண்ணாடியை பாருங்க காரில் குறை சொல்ல மாட்டோம் அந்த வேற ஒருத்தரும் குறை சொல்கிற கார் போடுறதே இல்லை குறை சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அதானே நான் அப்படித்தான் கார் அப்படி தான் இருக்குங்க கார் என்ன மற்ற வந்துட்டு இங்கே பாருங்க இதுலேயுமே வந்துட்டு ஓட்டோ பிரேக் இங்கே ஓட்டோ பிரேக் இருக்குது பாருங்க ஓட்டோ பிரேக் இருக்குது இது வந்து இந்த மழை நேரங்களில் ஆன் பண்ணி விடுறது மற்ற வந்து ஓட்டோ கியர் உங்களுக்கு ஏசி எல்லாம் வந்து வேறு லெவல் அதோட வந்துட்டு வேறு என்ன தெரிஞ்சுவாங்க புஷ் ஷாட் மற்ற வந்துட்டு இது வந்து லைட்டை வந்து கூட்டி குறைக்கலாம் முன் லைட்டு ஹெட் லைட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குவாங்க இது வந்து கார்டு வைக்கிறது தான் இது என்ன கார்டு வைக்கிறதுன்னு தெரியல கார்டு வைக்கிறது வேறு லெவல் இந்த சைட் பழங்களை பாருங்க சைட் கார் பழங்களை பாருங்க மற்ற வந்து அப்படியே பின் பழங்களையும் பார்த்துட்டு வருவோம் அதுக்கு முன்னே இங்கே பாருங்க இதுக்கு வந்து ஸ்டிக்கர் தேயக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டிக்கர் அடிச்சிங்க பாருங்க டொயாட்டோட ஒரு ஸ்டிக்கர் ஒன்று அடிச்சிருக்கணும் பாருங்க வேறு லெவலில் இருக்குது மற்ற இங்கே இந்த கம்பியில் பார்த்து தெரியும் புதுக்காரன்னு சொன்னால் அப்படி இருக்கும்போது ஒரு உக்கல் காட்டுங்க ஒரு இன்னொரு நீட்டாக கம்பி இல்லாமல் அப்படி புதுசாக இருக்குது இங்கே பாருங்க நட்டு அப்படியே வந்து எல்லாமே எல்லா இதுவுமே டாக்குமெண்ட்ஸுமே கையில் இருக்குது இதுக்கு வந்து ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்கள்ட்ட தேயக்கூடாண்டு ஸ்டிக்கர் எடுங்குவாங்களே ஓகே அப்புறம் பார்த்துக்க இங்கே பாருங்க உள்ளுக்கு வந்து கொஞ்சம் சாமான் கிடக்கு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னு சொல்லி இது வாங்க உண்மைக்கு வந்து ரெடி கேஷ் இல்லாமல் இந்த கார் நிற்கிதே பின் சீட்டு வளர்ப்பாங்க அப்படி இருக்காண்டு இப்போ நாம் வந்து கொஞ்சம் காட்டி பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே இந்த கார் வந்து யோசிப்பீங்க என்ன மாதிரி வந்துட்டு லீஸில் நிற்குதோ ரெடி கேஷில் நிற்குதோ என்ன மாதிரி சொல்லி உண்மைக்கு வந்து இந்த கார் வந்து ரெடி கேஷ் இல்லாமல் வந்து நிற்கிது உண்மைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் வாங்கணும் நான் இப்போ வந்துட்டு புக்கு எல்லாமே வந்து கையில் வந்து பண்ணின்னு வந்தேன் நான் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுவேன் படிப்படியாக சிபிஎம் நம்பர் அதாவது வந்துட்டு எல்லா ஃபைலையும் அப்படியே இருக்குது கையில் பாருங்க காருக்கு என்ன வேணுமோ சகலதுமே வந்து கையில் இருக்குது பாருங்க எல்லாம் வந்து கையில் இருக்குது சகலதுமே வந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடக்கு இங்கே பாருங்க புக்கெல்லாம் வந்து புக்கு கூட வந்து கையில் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ஓனரோட வந்து இருக்குது மேலுக்கு எதுவுமே இருக்கணும் லீஸ் எதுவும் இருக்கணும் ஒன்றுமே லீஸ்லேருந்து ஒன்றுமே இல்லை மேலே கூட வந்து ஃபர்ஸ்ட் ஓனரில் தான் வந்து இருக்குது உண்மைக்கு வந்து நல்ல ஒரு வாகனம் இதே மாதிரி வந்து நீங்கள் எந்த தேடினாலுமே கிடைக்காது என்னென்னு சொல்கிறது ரெக்கார்ட்லேருந்து எல்லாமே இருக்குது கையில் எல்லாம் யோசிப்பீங்கள் கார் எடுக்கிறோம் நாங்கள் காருக்கு வந்து 2 கீ இருக்கும்னு சொல்லி அது வந்து முக்கியமாக வந்துட்டு கேட்பாங்க இது வந்துட்டு சேவிஸ் ரெக்கார்டு இங்கே பாருங்க இது வந்து ஓகே சேவிஸ் ரெக்கார்டு இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் படிப்படியாக வந்துருக்கு 1 2 3 4 5 6 7 8 8 அப்படி வந்து நிறைய சேவிஸ் ரெக்கார்ட் அதாவது ரெக்கார்ட் ஃபுல்லாக இருக்குது மற்ற வந்துட்டு 2 கீ இருக்கும்னு யோசிப்பீங்க 2 கீயுமே வந்து இருக்குது இங்கே பாருங்க புது ஒரு கீ இருக்குது இங்கே என்ன டோண்டி இருக்குது அப்புறம் 2 கீ இருக்குது 2 கீயும் இருக்குது மற்ற உண்மைக்கு வந்துட்டு 2023 சொல்லிக்க உண்மைக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டான கார் அதாவது வந்து இந்த கார் வந்துட்டு ரெடி கேஷில் நிற்கிது நீங்கள் விரும்பினா வந்துட்டு லீசிங்காகவும் பெற்றுக்கொள்ளலாம் ரெடி கேஷாகவும் பெற்றுக்கொள்ளலாம் எல்லார்ட்டையுமே வந்து வசதி இருக்காது அதாவது ரெடி கேஷுக்கு இருக்கிற வசதி இருக்காது
இப்போ நீங்கள் லீஸுக்கு செய்யணும்னு சொன்னால் லீஸிங்குமே வந்து செஞ்சு தரலாம் உங்களுக்கு. அந்த சப்போர்ட்டை வந்து நான் உங்களுக்கு வந்து செஞ்சுடுவேன். அதாவது லீஸிங் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரணுமோ அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு சொன்னாங்களை நம்பி இந்த பொருள் எடுக்கிற நீங்கள் வந்து நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு லீஸிங் அளவு எல்லாம் வந்து உங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய மாதிரி இருக்கும். நேரில் வந்தீங்கன்னா விலையில் கதைச்சி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம இந்த விலையை சொல்லையில் மேலதிக விவரங்கள் வேணுமாக இருந்தால் வந்து நீங்கள் என்ன தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு வந்து எல்லா விவரங்களுமே வந்து சொல்லித்தரக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓனர் வாகனம் 61 தான் ஓடிக்கு. நான் அதுக்கு அந்த காட்டுறேன் பாருங்க. ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணி போட்டு பாருங்க. உனக்கு ஆசையை பாருங்க கொஞ்சம் பார்த்தீங்களா? ஆசையே பறக்கணும்னா நிற்கலாம். ஸ்டார்ட் பண்ணுவோம் கொஞ்சம். ஸ்டார்ட் பண்ணிக்க பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிக்க பாருங்க. ஸ்டிங்ரேக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்ட மாதிரி தான் எனக்கு அப்படியே ஸ்டார்ட். ஏசி எல்லாம் வந்து வேறு லெவலில் வேறு லெவல். இங்கே கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க மீட்டரு. இங்கே பாருங்க வெறும் 61,352 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. இங்கே பாருங்க 61,352 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உண்மைக்குமே இந்த ஸ்டேரிங் பேக்கங்களை பார்த்தா தெரியும். ஸ்டேரிங் எல்லாம் வந்து இன்னும் நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க ஜப்பானால் வந்த மாதிரியே இருக்குது. அப்படி சவுண்டெல்லாம் மாற்றவே இல்லை, அப்படியே வந்து இருக்குது. சரி இப்போ நான் இதை பார்த்த நாங்கள் அப்புறம் யோசிப்பீங்கள் இன்ஜின் பக்கங்களை என் காட்டையில் விதுசனன்னு சொல்லி. அப்புறம் வந்து இங்கே பார்க்கணும். நான் இப்போ இன்ஜின் பக்கங்களை காட்ட போகிறேன். இன்ஜினுக்கு வந்து இங்கே போன திறக்க போகிறேன். சிலதில் திறப்படாது. ரைட் ஓகே லக் ஆகிடுச்சு. சரி இப்போ நாங்கள் வந்து திறந்தும் பார்ப்போமே நிறையக்கா. ஸ்டார்ட்லாம் விட்டுக்கலாம். இல்லை ஏசி அந்த உள்ளே இருந்தால் அந்த ஒரு ஏசி ரூமில் இருந்த மாதிரியே இருக்கும். அது ஆசையை பாருங்க. ஓகே இங்கே பாருங்க. இன்ஜின் பக்கம் பார்த்ததையும் நாங்கள் இப்போ ஸ்டார்ட்டில் வந்து நிற்கிது. ஸ்டார்ட்டில் நிற்கிறாக்கான ஒரு அறிகுறி இல்லாமல் அவ்வளோ சத்தம் இல்லாமல் நிற்குது. ஏசி போட்டதால் வந்துட்டு சத்தம் வந்துட்டு கொஞ்சம் கூடவே இருக்கும். மற்ற ஏசியை ஆஃப் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சத்தமே இருக்காது. கிட்ட குழந்தை காட்டும். இங்கே பாருங்க இன்ஜின் பழங்களை பாருங்க. இன்ஜின் பழங்கள் வந்து என்ன நீட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. இன்ஜின் பழங்களை பாருங்க எப்படி இருக்குல்ல. இங்கே பாருங்க இன்ஜின் பழங்கள் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குதுண்ணே. இங்கே பாருங்க பட்டி எல்லாம் வந்து புதுசாக போட்டிருக்கீங்கன்னா இப்போ எப்படி இருக்கிறா கார்? உண்மையை சொல்ல எப்படி இருக்கு? உனக்கே ஆசையாக கிடக்கு. ஓகே இப்போ நாங்கள் வந்து காரை பார்த்துட்டோம். மேலதிக விவரங்கள்லையும் கதைப்போம். என்ன வந்துட்டோம். இந்த வெயிலத்துக்கு இருந்து பட்டன் இருந்த காருக்கு வந்துட்டு அப்படி என்ன ஏசி அப்படியே எங்களை மயக்கு. அப்படி ஒரு ஏசியாக ஆசையாக கிடக்கல வந்து இருக்கு இருக்கணும் கிடக்கு. சரி அப்போ ஜோசிபினம் இல்லை அந்த எல்லாமே வந்துட்டு ஓகே. அந்த கண்ணாடிகள் வந்து மடி இதை கொள்ளுது ஜோசிபினம் இல்லை. அந்த கண்ணாடி திறந்து காட்டு பார்ப்போம். திறவடுது இல்லை போட்டு பார்ப்போம். மற்ற தம்பி கார அதன் திராடா மற்றது கண்ணாடியே இருக்குமே தெரியும். அப்படி கிளியர் இருக்கு அந்த கண்ணாடி. ஊற்றி ஒன்றும் இல்லை. ஓகே அப்புறம் எந்த கண்ணாடி பார்ப்போமே? எந்த சைட் கண்ணாடியே கண்ணாடி துறாப்படுறது தெரியாது. அப்படி கிளீனாக இருக்கு. முடியாச்சு. மற்ற வந்துட்டு இந்த சைட் கண்ணாடி வந்துட்டு மடிதோன் ஜோசிபினம். அதையுமே நான் உங்களுக்கு முன்னாள் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஓ ஓ ஓ ஓ சைட்டு மடிஞ்சிச்சு. அடுவாடுது மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோன்னு பார்ப்பினம் இல்லை. இப்போ அவங்க கண்ணாடி அசைது ஒன்று பாரு. சுக்கு கண்ணாடி அசைது ஒன்று பாரு. ஓ ரைட் அசைது கீழே போகுது மேலே வருது. மேலே வருது இல்லை பார்த்தியே. இந்த கண்ணாடி யோசிப்பினம் அசைது உண்டு. அதையும் காட்டுறேன். அது திரும்புது அங்கே சைடு. அங்கே கொடியாமம் எல்லாம் போகும். சரி ஏன்னா இதுவுமே இந்த ஓகே. அப்போ பாருங்க கண்ணாடிகள் எல்லாமே வந்து வேலை செய்யுது. இதை விட வந்துட்டு வேறு ஏதாச்சும் சுக்கு காரை பற்றி இப்போ கார் எடுக்க வர எங்கள்கிட்டேண்டா நீ வர என்ன கேட்ப எங்கள்கிட்ட? இவ்வளோதான் காட்டியாச்சு பிரேனத்தை கேட்குறேன். விலை கதைக்க மாட்டியா? விலை கதைப்பேன் தான். இப்போ உனக்குன்னு சொன்னால் கொஞ்சம் குறைச்சி தரோம். எனக்குண்டோ? காசு பண்ணி நிறைய வீட்டை வீட்டை இப்போ காசு கேட்டுன்னா எனக்கு நல்ல வாசமாக இருக்குண்ணே காருக்கு. உண்மைக்கு வந்து நல்ல கார் வேற லெவலில் இருக்குது. நாங்கள் மேலே கதைப்போமே. காரில் வந்துட்டு என்னெல்லாம் காட்டணுமோ எல்லாமே வந்து காட்டிட்டோம். மேலதிகமாக எதுவும் வேணுமா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்க. சில பேர் கேப்பினா இன்ஜினை கலாட்டி காட்டுச்சு அப்படிலாம் செய்ய மாட்டோம் நாங்கள். உண்மைக்கு வந்து காரை வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்துட்டு கம்ப்ளீட்டாக காட்டியிருக்கோம். இந்த காரில் வந்துட்டு ஏதாச்சும் நீங்கள் வேறு மேலதிகமாக விவரங்களும் தெரிஞ்சு கொள்ளணும் மாதிரி தான் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். அதாவது நான் நம்பர் முதலே சொல்லியிருப்பேன். 74 190 1882
குறிப்பாக வந்து ஜாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் வந்து விற்பனைக்காக வந்து உண்மைக்கு வந்துட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு வீட்டு பாவனையை வந்து பாவிச்ச கார் ஒரு பிள்ளை மாதிரி தான் வந்து வச்சிருந்தேன். அதே மாதிரி வீட்டில் வந்து இந்த கார் மேனிக்கு நீங்கள் யோசிப்பீங்க ஜாட்டில் எங்கே மினிக்கு முதலியாண்டு உண்மைக்கு வந்துட்டு வீட்டு பாவனையில் நின்ற கார், அதுவும் ஃபர்ஸ்ட் ஓனர் டாக்டர் பாவிச்ச கார். உண்மைக்கு வந்து வேறு லெவல் கண்டிஷனில் நிற்குது. இந்த காரை வாங்கணும்னு சொன்னால் நேராக வாங்குவோம், விலைகளை வந்துட்டு கதைச்சி பேசி செய்யலாம். உண்மைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓனர், அதாவது 2018 மேனுஃபேக்சர், 2023 ரெஜிஸ்டர். உண்மைக்கு வந்து வேறு லெவல் கார். இதே மாதிரி கார் நீங்கள் எங்கே எல்லாமே கிடைக்காது. இந்த காருன்ற விலைகள் வந்து உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. புது கார்கள் வந்து என்ன விலை போகுதுன்னு சொல்லி அதோட வந்துட்டு 4ஆம் மாதத்துலேருந்து நல்ல விலை தான் வந்து போதாமன்னு ஒரு கதையாக கிடக்கு. நல்ல விலையை வந்து உயர போதாமன்னு ஒரு கதையாக கிடக்கு. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வேணுமென்னு சொன்னால் வந்து நாங்கள் கட்டாயப்படுத்தலை யாருமே வந்து நீங்கள் விரும்பினால் வந்துட்டு எங்களோட கதைச்சி வந்து இந்த காரை வந்து எடுத்துக்கொள்ளலாம். என்னோடய கதைச்சாலே வந்து சரி நாங்கள் வந்து கதைச்சி நேராக கொண்டு போய் காட்டி உங்களுக்கு வந்து எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது வந்துட்டு நீங்கள் யாராச்சும் யோசிப்பீங்கள் மெக்கானிக்கை கூட்டி வந்து பார்க்கணும்னு சொல்லி யார் என்ன நீங்கள் கூட்டி வந்து காட்டுங்க. உண்மைக்கு வந்து ஒரு நீட்டான மெக்கானிக்காக இருந்தால் வந்துட்டு கூட்டினதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்வார். என்னென்னு சொன்னால் இப்போ புது கார் இந்த காரை பார்க்குறேன்டே ஏதாச்சும் சின்ன ஒரு கூட சொல்லுவார். அப்போ அது அவையிலான மெக்கானிக் என்ன நீ ஒரு மெக்கானிக் சொல்ல இப்போ உன்னை நான் நீ ஒரு மீன் வளர்க்குறாள் சரியோ. இப்போ நீ மீன் வாங்குறா உன்னை கூட்டின்னு போகிறேன். நான் சொல்லேன் இல்லை கொஞ்சம் காய்ச்சி குறைக்கணும் கொஞ்சம் குறை சொல்லண்டு பெரிய மீன் பண்ண சொல்ல மாட்டேங்குது. பார்த்தீங்களே அதுதான் மெக்கானிக்னு சொன்னாலே இப்படி தானே. அதாவது சின்ன சின்ன குறை சொன்னா தான் நம்ம மெக்கானிக்னு சொல்றது. அதுக்காண்டி எல்லாருமே குறை சொல்லுவாங்கன்னு இல்லை. சரியா அது சும்மா விலையில கதைச்சி குறைக்கணுமன்றக்காண்டி அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. அது மற்றபடி வந்து நீங்களோட திருப்திக்கு வந்து நீங்கள் மெக்கானிக்கை கூட்டிட்டு பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம், என்னென்றாலும் செஞ்சு பாருங்க. அது வந்துட்டு உங்களோட விருப்பம். ஓகே, அப்போ நாங்களுமே வந்து வீடியோ முடிச்சு கொள்வோம். இந்த வீடியோ வந்து அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மனுஷனாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எங்களுக்கு வந்து வீடியோஸ் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்வோம். பாய்.